ஸ்பெஷலாக. அது வந்து அப்புறம் திருப்பி நான் 8ஆம் கிளாஸில் படிக்கும்போதே எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும். 8, 9, 10 கிளாஸுக்கு போகும்போதே நிறைய வேலைகள், கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது, கொண்டு ஊற்றுறது, வீட்டில் அம்மா 10 பிள்ளைகளுக்கு சமைக்கணும். கடைசியிலேருந்து நான் தான் கம்ப்ளீட்டாக. எனக்கு படிக்கவும் அப்படிலாம் ஒன்றும் டைமெல்லாம் கிடைக்காது. அப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து என்ன ஒரு கொடுமையான ஒரு செயல் என்ன நடந்துச்சு, அதான் என்ன பக்குவப்படுத்துறதுன்னு சொல்ல வரேன். என்ன எல்லாம் சொல்ல விரும்பல. 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன படிப்பை நிறுத்தி கக்குறிச்சி கூட்டிகிட்டு போனாங்க. கக்குறிச்சி எதுக்குன்னா அம்மாவுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை. அப்போ அவங்களுக்கு யாராவது தாத்தா பாட்டியே கவனிக்கணும். எனக்கு வந்து அப்போ இந்த தாத்தா வந்து இந்த டிவி எனக்கு வந்து தடுப்பூசி போட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ மூத்த மாமன்கள் 2 பேர் உண்டு. அவங்க பிள்ளைகள் அங்கே சேஃபு. நான் என்னை வந்து தடுப்பூசி போட்டு கொண்டு வராங்க. அந்த டிவி ஆஸ்பத்திரியிலேருந்து பழம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை பிள்ளைகளுக்கு கொண்டு போக மாட்டாங்க, எனக்கு தருவாங்க. ஏன்னா எனக்கு ஊசி போட்டிருக்குல்ல, அதனால எனக்கு தருவாங்க, அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்போ வந்து அக்கா சொன்னது போல் நான் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்கள் நிறைய இருக்குது. இப்போ சொன்னாலும் எனக்கு அழுக வரும். அப்படின்னு சொன்னால் காலையில் வந்து ரொம்ப பாட்டி அவங்க ஒன்றுமே செய்து விட மாட்டாங்க. அவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, காப்பி போட்டு ஒரு மஞ்சள் முறுக்கை போட்டு அதை போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் பக்கத்தில் மூத்த மாமனுக்கு வீட்டுக்கு நான் அங்கேருந்து நடந்து போகணும் காலை சாப்பாடு சாப்பிட்றது. சில நாள் போவேன், சில நாள் போக மாட்டேன். பிறகு மதியானம் வந்து சாப்பாடு அவங்க எடுத்தே வைப்பாங்க, ஒரு ரசமோ என்னதான் வைப்பாங்க, அதை சாப்பிடுவேன். நைட்டு சாப்பிட்ட நாட்கள் வந்து சாப்பிடாத நாட்கள் உண்டு. அது என்ன ரொம்ப பக்குவப்படுத்துச்சு. அப்புறம் அது தாண்டி 9ஆம் கிளாஸுக்கு நான் வந்தாச்சு. அந்த நேரத்தில் வந்து என்ன திருப்பியும் வந்து எங்கே அனுப்புகிறாங்க, மாமி சரள் மாமின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பாவுக்கு அது ஒரே பிள்ளை, ஒரே சகோதரி. அப்போ வந்து மாமனும் மாமியும் உடம்பு சரியில்லை. அந்த நேரத்தில் வந்து என்ன அனுப்புனாங்க, நான் போக மாட்டேன்னு சொன்னால் அடிச்சு விரட்டி போடுவாங்கல்ல, அந்த நேரத்தில் திருப்பி என்ன செய்தாங்க, அங்கே அனுப்புகிறாங்க. அங்கே வந்து தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நான் பணிவிட செய்யணும். காலையில் அங்கே போனோம், ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் தாயங்க தம்பி பித்தளை தள்ளி கொடுக்கணும், நம்ம மாட்டுக்கு நிலமோ செய்யணும், எல்லா வேலையும் ஒரு வேலைக்காரி பேர் தான் இந்த செய்ய வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு சாப்பாடு போடுவாங்க, ஒரு பிளேட்டில் கீழே உட்கார வச்சு ஒரு சாப்பாடு போடுவாங்க. அதில் எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்குது. 9ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு நான் போகணும், கட்டாயம் போதான் ஆகணும். அப்போ எனக்கு சிஸ்டர் ஆகணும். அந்த தூண்டுதலை முதல்ல உண்டாக்குனது மரியனேஸ் அக்கா. அப்போ அந்த சொல்லுவா, எப்பவும் உனக்கு ஆசை இருக்குன்னா போ, அப்புறம் திருப்பி படிக்காமல் இருந்தேன்னா உனக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அது நான் பிறகு 10ஆம் கிளாஸுக்கு போகணுன்னு இருக்கும்போது என்னை வந்து நிறைய தடை பண்ணது வந்து டென்னிஸ் இறந்துட்டால. டென்னிஸ் அவன் வந்து சொல்லுவான், கணக்கு வாத்தியாரை பார்த்தா நீ பயந்துருவ, நீ அந்த பக்கம் தலை வச்சிடாத, உனக்கு கணக்கே வராது அப்படின்னு. 10ஆம் கிளாஸ்ல என்ன கணக்கு ஒரு 5 இந்த ஈக்குவேஷன் சொல்லுவேன், அதை சொல்லி கொடுத்தது ஜானமே. இதையாவது நீ போட்டு நீ பாஸ் ஆயிடுற. அவனுக்கு ஒரு தூண்டுதலில் தான் நான் கணக்கு பாஸ் ஆனேன். 35 மார்க் தான் நான் எடுத்தேன் கணக்கில். அப்படி படிப்பில் வீக்காக இருக்கிறது காரணம் எனக்கு வீட்டில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரை அதில் உண்டு. பெரிய எண்ணெய் தண்ணியில் பாட்டை இந்த தோளில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, நான் கோரி ஊற்றுவேன். ராஜெண்ணெய் வித்தியாசமான ஒரு வேலை, அப்படி எல்லாரும் ராஜெண்ணெய் அதுபோல் கடையில் இருப்போம், அவனுக்கு கடைக்கு தண்ணி கோரி கொடுப்போம். அப்படியெல்லாம் உள்ள நிறைய சூழ்நிலையில் என்னால் படிக்க முடியல. கரெக்டாக 275 மார்க் எடுத்தால் நான் எஸ்எஸ்எல்சியில் பாஸ் ஆகிடுவேன். அப்போ எனக்கு சிஸ்டராக போகணுன்னு ஆசை, அது தூண்டு. ஆனால் வந்து எல்லாரும் இருக்கிறோன்னு எனக்கு ஒரு புது துணியோட எனக்கு எடுத்திருந்தது கிடையாது. வீட்டில் எல்லாமே இந்த மரணேஸ் அக்கா என்ன செய்வா, நம்ம அம்மைக்க பட்டு சாரியெல்லாம் இருக்கும்ல, அப்போ அதெல்லாம் எடுத்து கிழிச்சி ஒரு பாவாடை ஒரு சாரி போகும்போது கொஞ்சம் டீசெண்டாக அப்படி போகிறதெல்லாம் செய்துட்டு தருவாங்க. அதனால் எனக்கு மற்ற பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஷேமாக இருக்கும். அவங்க எல்லாம் நல்லா வசதி. ஆமாம், அப்போ எல்லோரும் அந்த பிள்ளைகள் எனக்கு துணி கொண்டு தருவாங்க. ஏன்னா கடைசியில் பிறந்தது மட்டும் இல்லை, அப்பா எல்லாம் கடின உழைப்பு தான் ரொம்ப. அவங்க எல்லாரும் சொன்ன போல நான் ரிப்பீட் பண்ண விரும்பல, ரொம்ப உழைப்பு. அதனால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டது நான்றது உண்மை. ஆனால் அண்ணன் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்குன்னு ஒரு நகை கடைசியில் ஒரு செயின் சௌரியமலக்கா வந்து பாசமாக இருப்பாள், அது எல்லாரும் சொன்னது தான். அவள் கல்யாணம் ஆகி போகும்போது ஒரு செயின் எனக்கு கொண்டு தந்தாங்க. ஒரு செயின் ஒரு பொண்ணு இருக்குமா இருக்கும், 2 பொண்ணு இருக்குமா இருக்கும். அதை கொண்டு போட்டோன்னே பெரியண்ணே என்னோட சண்டைப்பட்டு எனக்கும் செயினுக்கு ஆசைன்னு சொல்லி வாங்கினாங்க. பிறகு அது ஏதோ சூழ்நிலைகளாக எல்லாம் அதை கொண்டு அடவெல்லாம் வச்சுட்டாங்க. அது யாருமே நாங்கள் போட முடியல. அந்த ஃப்ரான்சிஸ் அண்ணனுக்கு ஒரு கஷ்டம், பிஸ்னஸ்ஸு அப்படிலாம் வந்து நிறையா. ஆனால் வந்து எது அப்பாய்க்கு உழைப்போம், அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் அண்ணனுக்கு அந்த உழைப்புன்னு தான் நம்ம குடும்பத்தை கொஞ்சம் முன்னும் கொண்டு போன. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துக்கு தான் அது எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு சிஸ்டர் படிக்க போகும்போது எனக்கு ரொம்ப தடையாக இருந்தது டென்னிஸ். எல்லா நாளும் எனக்கு ஸ்கூல்லே வந்து சொல்லுவான், இங்கே வந்துடாத போயிருன்னு சொல்லுவான். ஆனாலும் வீட்டுல உள்ள தூண்டுதல் ஒரு ஆமாம் நல்ல ஒரு குடும்ப அமைப்பு இருந்ததுனால அப்படி ஒரு அமைப்புகள் இருந்தது. எப்படியும் நான் ஓல்டு எஸ்எஸ்எல்சி தானே, நான் ஓல்டு எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு சிஸ்டராக போகும்போது எனக்கு சில ட்ரெஸ் எல்லாம் தேவை, நான் சொல்கிறது தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோ கஷ்டத்தின் சூழ்நிலையில் தான் நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியில் எனக்கு சிஸ்டராக போகும்போது நல்ல டீசெண்டான 2-3 சாரியெல்லாம் வேணும். அது நம்ம மரணேச காலத்துக்கு சாரியை தான் எடுத்து எல்லாம் பொறிஞ்சு எடுத்து கட்டி பறிக்க தந்தேன். நான் வீட்டில் இருக்கும்போது யாருக்கும் மேரேஜ் ஆகலை. நான் சிஸ்டராக போன பிறகு தான் ஏதேசம் பிள்ளைகளுக்குள்ள மேரேஜ். பெரிய அண்ணன், ஃப்ரான்சிஸ் அண்ணன், ராஜண்ணனுக்கு எல்லாமே
நான் இப்போ சிஸ்டராக போனதுக்கு தான் மேரேஜ். நான் எந்த மேரேஜ் பார்க்கவே இல்லை. எனக்கு அது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லவும் இல்லை. அது இப்போவும் இந்த பிள்ளைகளுக்கு மேரேஜுக்கு யாராவது கூப்பிடுவாங்க, நான் வரலன்னு தான் சொல்லுவேன். எனக்கு என்னமோ அப்படி ஒரு பழக்க வழக்கங்கள் நம்ம குடும்பத்தில் இல்லாதனால பின்ன அம்மா வந்து அது ஒரு வித்தியாசமான சேர்த்து. அப்புறம் சிஸ்டராக போயிட்டு எப்படியோ அந்த ஃபார்மேஷனில் வந்து ஜாய்ஸ் அவங்க குடும்ப சுச்சுவேஷன் நமக்கெல்லாம் தெரியும். அவளுக்கு ஒரு ஹெல்ப்பில் அவங்க அப்படியெல்லாம் அங்கே சிஸ்டர் ஆகி இது போனோம். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சின்ன சிஸ்டராக இருக்கும்போது நமக்கு ஏதாவது கிஃப்ட்டுகள் சின்ன சின்ன கிஃப்ட் ஏதாவது கிடைக்கும், ஏதாவது ஈட்டபிள்ஸ் ஏதாவது வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா அம்மா இதுவரை சொன்னேங்க, நீ இதெல்லாம் உனக்கு கணக்கில் வச்சுக்கிட்டதுனா இந்த இதை கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. கணக்கு எழுதிக்கிட்டதுனா இந்த இதெல்லாம் நீ கொண்டு வந்தா மீன்ஸ் நீ வீட்டில் மடத்துக்கு தெரியாமல் நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குற வார்த்தைகள் உண்மையிலே எனக்கு இன்றைக்கி அது வந்து பசுமரத்தை ஆணி போல பதிஞ்சிருக்கு. ஒரு பைசா நம்ம எடுக்கக்கூடாது, கணக்கில் உள்ள பைசாக்கள் எதுவும் நம்ம தொடக்கூடாது. அன்றைக்கே ஒரு வயசானவங்க இவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்ற போல எனக்கு மனசில் நல்லா பதிஞ்சிருந்தது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லா வீட்டில் நிறைய வேலை செஞ்சுருக்கேன், எல்லா உதவிகளும் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது ராஜன் மிட்டாய் வாங்கி தருவான், ஃப்ரான்சிஸ் மிட்டாய் வாங்கி கொண்டு தருவான். அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த கிளாஸை பார்த்து வாங்கி கொண்டு வந்து தருவாங்க, அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நான் வளர்ந்து வந்தேன். அப்புறம் சிஸ்டர் அப்போ அண்ணன் கிடையாது, சாமியார் அண்ணன் அப்போ கிடையாது. சாமியார் அண்ணன் அப்போவே சின்னடி போயிட்டாங்க. அவ்வளோவா அண்ணனுக்கு கூட வாழ்ந்தது போல உள்ள எனக்கு ஞாபகங்கள் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லீவுக்கு வரும்போது ஒரு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வருவாங்க, அந்த ஆப்பிள் பழத்துக்கு வேண்டி காத்திருப்போம். ப்ளம்ஸும் ஆப்பிள் பழமும். அதுக்கப்புறம் சிஸ்டர் ஆகிட்டு என்னென்னா எனக்கு ஒவ்வொரு கட்டத்தையும் இந்த 2 வருஷம் அதை இந்த குடும்பம் என்ன உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா, இந்த சிஸ்டராக போய் அந்த ஃபார்மேஷன்லேயே நான் நல்லா வேலை செய்வேன். ஒரு 25 பேர் இருந்தாங்கன்னா எல்லா எங்களுக்கு மிஸ்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த வேலை செய்யணுமா அமலாவை கூப்பிடுங்க, அந்த வேலை செய்யணுமா அமலாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு விலகவே மாட்டேன். அதே ஃபார்மேஷன் வந்து வீட்டு ஃபார்மேஷன் வந்து எனக்கு சிஸ்டர் ஆகிற கட்டத்துலேருந்து சிஸ்டர் ஆன பிறகும் எனக்கு அதே தான். எல்லா வேலையும் செய்வேன், ஒன்றுக்கும் ஒதுங்க மாட்டேன், எல்லாத்துலேயும் ஆக்டிவாக முன்னாடி வருவேன். ஆனால் வந்து எனக்கு வந்து நிறைய படிப்பறிவு இல்லாதது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. எனக்கு என்ன எனக்கு பேசிக் கிடைக்கல, இங்கிலீஷு மற்றபடி எல்லாம் பேசிக் எனக்கு கிடைக்கலனால அது என்னமோ தெரியாது, கடவுளுக்கு அருள் வந்து நிறைய நம்ம கூட இருந்ததுனால பிஏ தான் நான் படிச்சுட்டு ஒரு சோஷியல் ஒர்க் 2 வருஷம். அப்போ அண்ணன் வந்து கேட்டேன், ஏன்னா இந்த சோஷியல் ஒர்க் படிக்க போக சொல்கிறாங்க, நவீனர் மன்னப்பாண்டேன்னு சொன்னாங்க. நல்லது அது படி, சோஷியல் ஒர்க்கு தான் நல்லது இப்போ என்னத்து அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் அதையும் படிக்க போனேன். அது படிச்சுட்டு பிஎட் பண்ணாமல் இருந்தேன். அப்போ மூத்த அண்ணியன்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னாங்க, அண்ணி நீங்கள் பிஎட் படிக்காமல் இருக்காதீங்க, நீங்கள் போக அப்புறம் ஆகும்போது இந்த சிஸ்டம் வரலவங்களாம் படிக்காதவங்களும் ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் ரெகுலரில் 40 வயசில் பாண்டிச்சேரியில் போய் பிஎட் பண்ணேன். அப்படியே நான் கொஞ்சம் இருந்தேன். எனக்கு நிறைய சிஸ்டர் ஆகி 10 வருஷத்துலேயே நான் சுப்பீரியரு, ஒரு 3 இடத்துல சுப்பீரியரு, அதுக்கப்புறம் கவுன்சிலரு, ஹெச்எம், அதுக்கப்புறம் இந்த ஜெனரல் ப்ரொக்ரேட்டர், அப்படிலாம் பைசாய்களெல்லாம் நிறைய கையில் வந்துட்டு போயிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிறைய பணிகள் எல்லாம் இருந்தேன். ஆனால் வீட்டு ஃபார்மேஷன், வீட்டில் உள்ளவங்க அம்மா அப்பா அக்கா எல்லாருக்கும் ஃபார்மேஷன். அது மாதிரி அந்த கக்குரிசியில் இருக்கிறது ஒன்று மறந்துட்டேன். ரோனிக்காலாம் அதில் பங்கு உண்டு. ரோனிக்கா நினச்சிவா செல்வினும் அந்த இதனும் சின்ன பிள்ளைங்க. அப்போ ஒன்று வாயான் கூட வீட்டில் வந்து அவனை பார்த்துக்க, அவங்க பிள்ளைகளை பார்த்துக்க, நான் வந்து வேலை செய்கிறேன்னு சாயந்தரமாக எல்லாம் கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா செல்வின் அப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு, அப்போ செல்வின் வந்து என்ன ஒரு நாள் இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல குத்திட்டாங்க. அப்படியே ரத்தம் பழம் ஊற்றுது. இவங்க அடுப்பு கறி இருக்குல்ல அதை எடுத்து வச்சாங்க. நல்லா ஞாபகம் இருந்து அந்த நேரம் தான் அந்த நேரம் உள்ளதான் தான், அது பெரிய இதாக சொல்ல முடியாது. அதை எடுத்து வச்சாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் மருந்து வச்ச ஒரு ஃபீலிங்கே எனக்கு வந்ததே கிடையாது. கடவுள் எனக்கு அப்படிப்பட்ட பெரிய நோய்கள் ஒன்றும் தந்ததும் கிடையாது. அவங்களுக்கு வந்து எனக்கு நிறைய பொறுப்புகள், எனக்கு சபையில் உள்ள எல்லாம் இவங்களுக்கு மட்டும் எல்லா நேரமும் பொறுப்பு கொடுக்குறாங்க, இவங்களை மட்டும் எல்லா நேரம் பதவி கொடுக்குறாங்கனால என்ன பேசின நாட்கள் உண்டு. ஆனால் என்னை யாரும் ஒதுக்க மாட்டாங்க மீன்ஸ் எல்லாத்தையும் நான் கரெக்டாக இருப்பேன், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பேன். நான் பெருமையாக சொல்லலை. அதனால தான் இன்றைக்கி முதல்ல ஒரு தடவை வந்து ஆனேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை பேக்கு அப்படிப்பட்ட ஆக்டிவ் மெடிடேஷன் நான் எல்லாம் எடுத்து செய்வேன். ஏதாவதுனாலும் கஷ்டப்பட்டு செய்திடலான்ற நம்பிக்கையில் செய்கிறதுனால இன்னைக்கு கடவுள் எல்லாரையும் உயர்த்தியிருக்காங்க. எனக்கு பேரில் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்றதுக்கு அண்ணன் தான் மெயின் காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னதான் நல்லது கெட்டதுன்னா சாமியாரும் சிஸ்டம் குடும்பத்தில் இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் நானும் அண்ணன்ட்ட பேர் தான் கன்சல்ட் பண்ணிக்கிடுவேன், பேசிக்கிடுவேன். அப்போ முதல்ல ப்ரொவின்ஷியல் ஆகும்போது நான் அண்ணன்ட்ட கேட்டேன், எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப கஷ்டம்னா, அதில் ரொம்ப எனக்கு இது கிடையாது அப்படின்லாம் சொன்னேன். அந்த நேரத்தில் இது என்ன எத்தனை ப்ரொவின்ஷியலுக்கு இன்றைக்கி இங்கிலீஷ் தெரியும், நீ ஒன்று வேண்டான்னு சொல்லாதப்போ அப்படின்னு சொன்னாங்க. அது சின்ன சின்ன உணர்வுகளே எனக்கு மனசுக்குள்ள இன்றைக்கும் அப்படி நல்லா பதிஞ்சிருக்குது. அதனால் அதில் அந்த பேர பிள்ளைகள்கிட்டலாம் எனக்கு அப்போ நான் வீட்டுக்கெல்லாம் வரும்போது என்ன கையில் இருந்தாலும் பெரிய எனக்கு பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நான் கொண்டு கொடுப்பேன். மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் என்னோட இப்போ கல்யாணம் எல்லாம் ஆகிடலாம், அந்த யாரும் ரொம்ப திரும்பி பார்க்க மாட்டாங்க.
ஆனாலும் நல்ல உணர்வுகள் தான். சில நேரத்தில் கண்டுக்குவாங்க, சில நேரத்தில் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ நான் அக்காட்ட சொல்லிட்டு இந்த பிள்ளைகள்லாம் நம்ம இவ்வளோ பாசத்தோட எல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்மளை பார்த்தாலே பார்க்காததுக்குள்ள போகுது இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வந்துருக்கு. இப்போ நமக்கு பொறுப்புகள் இருக்கனால வந்தால் மரணேசாக்கு அடைக்கலம் கொடுப்போம். அப்புறம் எல்லாரும் வருவாங்க. அண்ணன் எல்லாரும் வந்து எல்லாம் நமக்கு தேவையானதை தருவாங்க. ஆண்ட்ரூ நல்ல பாசமான ஆளுக்கு சேர்ந்து எங்கள் சில்வர் ஜூப்ளி அண்ணனுக்கு எனக்கு சேர்ந்து கொண்டாடி இருந்தது. அப்போ வந்து நல்ல ஃபோட்டோலாம் எடுத்து அது ஒரு சீடியாக, அந்த காலத்தில் பெரிய விஷயம் தானே, ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீடியாக போட்டு கொண்டு அங்கே எனக்கு அந்த அழகாக படம் எல்லாம் போட்டு அதெல்லாம் மாறாத நினைவுகள். அதனால் வந்து என்னை வந்து வீட்டு சூழ்நிலை தான் என்னை விட பெரிய ஆள் ஆக்காச்சு. என்ன பதவிகள் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் என்னை விட நல்ல ஒரு நிலைமையில என்ன வச்சுருக்குன்றதை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ